மக்களே! ஸோ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோ. வீடியோ கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும். மன்னிச்சுக்கோங்க. இப்போ தான் யூடியூப்ல வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். விளாக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் பிகினர் ஆனதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன. ஓகே. இப்போ நான் என்னன்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நாங்க எப்போ போனோம்னா, டிசம்பர்ல போனோம். நானா காசு செலவு பண்ணி திங்க போனேன்னுலாம் நினைக்காதீங்க. அந்த அளவுக்கெல்லாம் சீன் இல்ல. எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து கூட்டிட்டு போனாங்க. ஓகேவா? டீம் லஞ்சுன்னு சொல்லி ஆஃபீஸ்லேருந்து கூட்டிட்டு போனாங்க. சரி அப்படி என்னதான் உள்ள இருக்கு 5 ஸ்டார் 5 ஸ்டார்ன்னு சொல்றாங்களே, போய் பார்ப்போம்ன்னு சொல்லிக்கிட்டு நானும் ஜங்கு ஜிக்குன்னு போயிட்டேன். உள்ள போனா ஓப்பனிங்கே அமேசிங்கா இருந்துச்சு. ஏன்னா டிசம்பர் டைமா கிறிஸ்மஸ் ட்ரீ, கிரிப்பெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரிசப்ஷனும் பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்னு நாங்க 3rd ஃப்ளோர் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு 3rd ஃப்ளோர். நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். போனதும் ஸ்ட்ரெயிட்டா லிஃப்ட்ல ஏறி 3rd ஃப்ளோர் போய் அப்படியே டங்கு டங்குன்னு போயாச்சு. அங்க போனா எல்லாத்தையும் அவிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச முட்டை மட்டும் மிஸ்ஸிங்க. அது தவிர நான்வெஜ்ல எல்லாமே இருக்கு. சிக்கன், மட்டன், பீஃப்ன்னு சொல்லிக்கிட்டு. நானும் சரி ரொம்ப நாள் ஆச்சு. பீஃப் எல்லாம் சென்னையில சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி ஜம்மு ஜங்குன்னு எல்லாத்தையும் வாரி பிளேட்ல வச்சு அதுக்கப்புறம் திங்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அது வேற விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா நெறைய வச்சிருந்தாங்க. லைக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படி இப்படின்னு கூட நெறைய வச்சிருந்தாங்க. புரோட்டீன் ரிச்சா நெறைய வச்சிருந்தாங்க. பட் இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல போயிட்டு இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கும்போது புரோட்டீன் ரிச்சா நமக்கு நல்ல சாப்பிட தோணுமா? இல்ல. ஜங்க் ஃபுட் தேவையில்லாததெல்லாம் வாரி தின்னேன். நெறைய ஸ்வீட்ஸு, கேக்கெல்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. நான் ஒரு கேக் லவர்ன்னு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பிளேட்டு நெறைய கேக்கெல்லாம் வாரி வச்சு முழுங்கி நல்லா சாப்பிட்டேன். சரி சாப்பிட்டு முடிச்சு அப்பாடான்னு இருக்கும்போது, சரி நீ அப்படியே இருந்தா பத்தாதே. நம்ம ஃபர்ஸ்ட் டைமா போயிருக்கோம்ல, என்னதான் அங்க இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்ப்போம்ன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே சுத்தி பார்த்தேன். எல்லாம் அலோ பண்ணல. ஏன்னா நாங்க சாப்பிட்டு தானே போனோம். ஸோ வந்து டீம் லஞ்சா போனதுனால ரூம்க்கு உள்ளாடி எல்லாம் போய் பார்க்க முடியல. சும்மா வெளியவே சுத்திட்டு இருந்தோம். கேமிங் செக்ஷன் இருந்துச்சு, செல்ஃபி எடுக்கிற செக்ஷன் இருந்துச்சு. சும்மா அப்படியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் ஜிம்மு வச்சிருந்தாங்க. ஜிம்மையும் ஆனா வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. டோர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. உள்ள எல்லாம் போய் பார்க்க முடியல. சும்மா வெளியே நின்னு பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. 3rd ஃப்ளோர்லயே நாங்க வெளிய போனா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஆனா அங்க போய் குளிக்கலாம் இல்ல. ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோ ஒர்த்துன்னு சொல்ல முடியல. ஆனாலும் ஓகே. டீம் லஞ்ச் எல்லாம் போறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு. சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். இருந்தாலும் என்னத்தான் சாப்பிட்டாலும் இந்த தட்டுக்கடல போய் சுட சுட சாப்பிட்ற அளவுக்கு வருமான்னு கேட்டா இல்ல. பட் ஸ்டில் ஓகே. இவ்ளோ பேசுனியே, அது எங்க இருக்குன்னு சொன்னியான்னு கேட்குறவங்களுக்காக சொல்றேன். இது வந்து சென்னை ஓஎம்ஆர்ல இருக்கு. ஓகேவா? ஓஎம்ஆர்ல இருக்கிற ஹாலிடே இன்னிங்கிற 5 ஸ்டார் ஹோட்டல். ஓகே பாய்.